நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் இரத்தமும் ரணமும் கலந்த ஒரு வரலாறு. ஏப்ரல் 2026 28 கேரளா மாநிலமே ஸ்தம்பித்து போன ஒரு நாள். ஒரு பக்கம் ஒரு மாணவன் மரணம், இன்னொரு பக்கம் அந்த மரணத்திற்காக கேட்கப்பட்ட நீதி. தடுமாறி போய் கர்த்தால் என்ற ஒரு பெரிய கலவரத்தில் முடிஞ்சிருக்கு. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் பெறும் செய்திகளோ அல்லது அரசியல் அல்ல, நம்மை நாமே யோசிக்க வைக்கும் ஒரு பாடம். ஒரு மருத்துவ மாணவனின் உயிருக்கு நீதி கேட்க போன போராட்டம் இன்னொரு அப்பாவி மக்களின் உயிரை பணயம் வைக்கலாமா? கேரளா உயர் நீதிமன்ற அவமதிப்பு என்று ஏன் உடனடியாக களத்தில் இறங்கியது? இன்று இந்த காணொலியில இந்த கருப்பு தினத்தின் முழு பின்னணியை அலசி ஆராயப்போறோம். வீடியோக்கு சொல்வதற்கு முன்னால உங்க கருத்து சொல்லுங்க. கர்த்தால் என்ற பெயர்ல மக்களை கஷ்டப்படுத்துவது சரியா தவறா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல என்ன நடந்தது என்பதை நம்ம தெளிவா பார்ப்போம். நிதின் ஒரு BDS மாணவன், தலித் மற்றும் ஆதிவாசி சமூகத்திலிருந்து வந்த ஒரு நம்பிக்கையான இளைஞர். அவனுடைய மரணம் உண்மையிலேயே துடிக்க வைக்கும் ஒரு விஷயம்தான். ஒரு உயிர் போகும்போது ஏற்படும் வழி அந்த சமூகத்திற்கு ஏற்படும் வழி. அதுக்காகத்தான் பல அமைப்புகள் சேர்ந்து ஏப்ரல் 28 ஹர்த்தால் தினமாக அறிவித்தார்கள். ஆனால் கர்த்தால் என்று சொன்ன உடனே கேரளா என்னாகும் என்பது நமக்கு தெரியும். சாலைகளில் வாகனங்கள் வரவில்லை, கடைகள் அனைத்தும் மூடி கிடந்தன, பள்ளிகள் கல்லூரிகள் முடக்கப்பட்டன. இங்கே என்ன நடந்திருக்கிறது என்றால், இது வெறும் முழக்கமாக இல்லாமல் வன்முறையாக மாறியிருக்கிறது. பேருந்துகள் மீது கற்கள் வீசப்பட்டன, ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அளவிற்கு சாலைகள் மறைக்கப்பட்டன. நீதி கேட்க சாலைக்கு வந்தவர்கள் நீதியே இல்லாமல் நடந்து வந்ததுதான் இந்த விவாதத்தின் தொடக்கம். இங்குதான் இந்த விவகாரம் மிக தீவிரமானது. கேரளா உயர் நீதிமன்றம் இதை சும்மா பார்த்து கொண்டிருக்கவில்லை. அதாவது யாரும் புகார் அளிக்காமலேயே செய்திகளை பார்த்து நீதிமன்றமே தானாக முன்வந்து வழக்கு எடுத்தது. சட்டத்தின் முன்னால் யாரும் பெரியவர்கள் இல்லை. போராட்டம் நடத்துவது உங்கள் உரிமை என்றால் அமைதியாக வாழ்வது மக்கள் உரிமை. நீதிமன்றம் எடுத்த அதிரடி நடவடிக்கை இவைதான். முதலாவது, நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை. நடந்தக்கூடாது என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிருக்கும் போது கர்த்தால் என்ற பெயர்ல மக்களை தடுப்பதை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று கண்டித்தது. இரண்டாவது, காவல்துறைக்கு உத்தரவு கொடுத்தாங்க. கேரளாவில் TGB நீதிமன்றம் போட்ட உத்தரவு இன்று மாலைக்குள்ளே எங்கே எல்லாமே வன்முறை நடந்தது, யார் செய்தார்கள் என்ற முழு அறிக்கையும் என் மேசையில இருக்கணும்னு சொன்னார். பொறுப்பு கூறணும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்கான நஷ்டஈட்ட அந்த போராட்டத்தை அறிவித்த அமைப்புகளிடமிருந்தே வசூலிக்க வேண்டும் என்று அதிரடியாக தீர்ப்பளிக்கப்பட்டது. மக்களே, யோசிச்சு பாருங்க. ஒரு போராட்டத்தை அறிவிப்பவர்கள் அந்த போராட்டத்துக்கு நடக்கும் ஒவ்வொரு கல்லடிக்கும் பொறுப்பேற்க தயாராக இருக்கிறாங்களா? இந்த பிரச்சனையில 2 பக்கங்கள் இருக்கின்றன. நாம் ரெண்டையுமே கேட்கணும். ஒன்று, இந்த அமைப்பு அமைதியா பேசினால் காது கொடுத்து கேட்பதில்லை. ஒரு மாநிலமே ஸ்தம்பித்து போவதுதான் எங்கள் வேதனையும் அந்த மாணவனின் மரணமும் அதிகாரிகளின் கண்ணுக்கு தெரிகிறது. இது ஏழைகளின் கடைசி ஆயுதம். இன்னும் 2 பக்கம் இருக்கு. நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் ஆம்புலன்ஸில் துடிக்கிற ஒரு முதியவருக்கு ஏதாவது ஆனால் அந்த பழியை யார் ஏற்பார்கள்? தினக்கூலி வேலைக்கு சென்றால்தான் அன்று சோரில் இருக்கும் லட்சக்கணக்கான மக்களின் வயிற்று பேசை யார் போக்குவார்கள்? உன்னுடைய உரிமை மற்றவர்களை துன்புறுத்தும் இடத்தில் முடிந்து விடுகிறது. 1997 உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது, மக்களை கட்டாயப்படுத்தும் பந்த் என்பது சட்டவிரோதமானது. இன்று நாம் 2026 இருக்கிறோம். ஒரு டிஜிட்டல் உலகம். இன்னும் ஏன் பழைய காலத்துக்கு போராட்டங்களையே நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? முதலாவது, டிஜிட்டல் விழிப்புணர்வு என்னென்றால் ஒரு ஹேஷ்டேக் மூலம் 1 லட்சம் பேரை சென்றடையக்கூடிய சக்தி இன்று நம்மிடம் இருக்கிறது. இரண்டாவது, அமைதியான ஆரப்பு. காந்தியின் தேசத்தில் அமைதியான போராட்டத்திற்கு எப்போதும் மரியாதை அதிகம். மூணாவது என்னென்றா சட்ட போராட்டம். நீதிமன்றத்தின் மூலம் போராடி நீதியை பெறுவதுதான் நிரந்தர தீர்வை தரும். இந்த ஏப்ரல் 28 சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் இதுதான். வன்முறை ஒருபோதும் நீதியை தராது. அது புதிய வழக்குகளையும் துன்பங்களையுமே தரும். முடிவாக நான் ஒன்று சொல்கிறேன். நீதியின் மரணம் ஒரு பெரிய இழப்பு. அந்த சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக குரல் கொடுக்கும் ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் அந்த போராட்டம் என்றைக்கு வன்முறையாக மாறி சாலையில் இருக்கும் அப்பாவிகளை தாக்குகிறதோ அன்றை நாம் எடுத்துக்கொண்ட நோக்கமே தோற்று போகிறது. உயர் நீதிமன்றத்தின் இந்த அதிரடி நடவடிக்கை வருங்காலத்தில் கர்த்தால் என்ற பெயரில் யாரும் வன்முறையில் ஈடுபட முடியாத அளவிற்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புவோம். நீதி ஏற்கும் பாதை உண்மையும் அன்பும் கலந்ததாக இருக்கட்டும். அது வெறுப்பையும் ரத்தத்தையும் விதிக்கக்கூடாது. நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனையை தந்திருந்தால் லைக் செய்யுங்கள். கேரளா இந்த நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த முக்கியமான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை எங்களை நான் IJ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.